सारा दिन धंधा दौड़ी करते हो, फिर काहे के लिए करते हो ना। तो जैसे वो भी सब कुछ करने का होता ही है। சும்மா சொல்றாங்க, எப்படி நீங்க உங்களுடைய சாதாரண தொழில்கள்ல மும்முரமாக இருக்கீங்க முழு நாளும், அது போல இதோடைய முயற்சியிலும் தங்கியிருக்கு. तो ये भी पुरुषार्थ है, जिसी पुरुषार्थ में अच्छी तरह से अपना अटेंशन देते हैं और अपने को आगे बढ़ाना चाहिए, क्योंकि अभी मिला है इतना समय। எப்படி நம்ம நம்மளுடைய தொழில்ல எவ்வளவு அட்டென்ஷன் கொடுப்போம், அதே போல இதுவும் அம்மா சொன்னாங்க, இதுலயும் முயற்சி தேவை. இதுலயும் நீங்க நல்ல கவனம் செலுத்தணும். भक्ति मार्ग में तो मनुष्यों के द्वारा भक्ति करते कराते चलता आया। अभी स्वयं परम पिता परमात्मा आकर कर करके अभी ये सिखा रहा है। वो हम उन இது வரைக்கும் நம்ம பக்தி மார்க்கத்துல மனிதர்களுக்கு கற்பித்தோம், கற்றோம். ஆனா இப்பதான் கடவுள் வந்திருக்க நமக்கு சுயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காரோ அதுல நம்ம தவறுகள் செய்யக்கூடாது. का सीखा हुआ अभी करते हैं, तो उनके सिखाए हुए में से तो हमारा गफलत नहीं होनी चाहिए ना। उसके सिखाए हुए में गफलत का तो नुकसान है, क्योंकि डायरेक्ट शिक्षा दे रहे हैं ना। तो अभी हम उसके डायरेक्ट सन्मुख वो हमारे हुए हैं, हम उसके பாபா நமக்கு நேரடியாக கற்பித்தல்கள் கொடுக்கிறார். நேரடியாக கற்பித்தல்கள் கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுல நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்குத்தான் இழப்பு இருக்கு. நான் எப்போ நம்ம பாபாவுக்கு சொந்தம், பாபா நமக்கு சொந்தம். अभी सन्मुख होकर करके बाप से अपना बाप का, टीचर का, सतगुरु का ले रहे हैं। இப்போ நம்ம நேரடியாக எப்போ தந்தை, ஆசிரியர், சத்குரு மூவர்கிட்ட இருந்தும் டைரக்டா நேரடியாக இப்போ நம்ம பாலனை எடுத்துட்டு இருக்கோம். तो कोई मनुष्य की तो नहीं ना, मनुष्य के साथ हमारी कोई गफलत चल भी जाए, लेकिन ये है अभी डायरेक्ट स्वयं परम पिता परमात्मा। மனிதர்கள் கிட்ட ஓகே, அப்பப்போ நமக்கு தவறுகள் நடக்கலாம். பட் இப்போ யாரு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, யாருடைய நமக்கு தொடர்பு இருக்கு, டைரக்ட் நேரடியாக பரம பிதா பரம் ஆத்மா. சோ இவ்வளவு பெரிய யாரு கூட நம்ம இருக்கோம். இப்ப நம்ம எப்படி தவறுகள் செய்யலாம்? तो उसके साथ तो हमारा बहुत अटेंशन होना चाहिए, और उसी अटेंशन से हम उससे अपना सौभाग्य पा सकेंगे। அப்பதான் இதுலதான் நம்ம நிறைய கவனம் செலுத்தணும். இந்த கவனம் செலுத்துறதுனால தான் நமக்கு பாக்கியமும் இருக்கும். और चांस भी अब भी हैं, देखते हैं कि बाप कहता है मैं आता भी हूँ तो वृद्ध तन में आता हूँ। देखो संस्कार कितने बहुत जन्मों के पुराने हैं, कड़े हैं। இப்பதான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாபா சொல்றாரு, நான் வர்றது ஒரு ரொம்ப முதுமையான, ரொம்ப வயசான உடல்ல தான் நான் வரேன். நமக்கு சம்ஸ்காரங்கள் பழைய பிறவிகள் எவ்வளவு பலமான சம்ஸ்காரங்கள் நமக்குள்ள இருக்கு. उसी सभी बातों के ऊपर भी अपना पूरा अटेंशन होना चाहिए। ये भी तो बहुत बारी समझाया हुआ है कि कोई भी कर्म करते हो, संभलना कर्म को है। भले कोई संकल्प विकल्प माया के तूफान आएंगे, परंतु उनकी इतनी परवाह नहीं है जितनी कर्म की है। कोई कर्म நம்ம நம்ம செயல்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஓகே, சில நேரம் மாயை நமக்குள்ள தீய எண்ணங்களோ எதிர்மறையான எண்ணங்களோ உருவாக்குறதுக்கு முயற்சிக்கும். ஆனா நம்மளுடைய செயல்கள் மேல நமக்கு ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். कर्म अगर उल्टा हो गया, रॉन्ग एक्शन हुआ, तो एक्शन का बनता है, बुरे का चाहे अच्छे का। लेकिन मन से कोई संकल्प हुआ या कोई स्वप्न उल्टा आया या कोई भी ऐसी बातें, तो वो तो मन की हो गई नहीं, तो उनका इतना नहीं है। हाँ, वो भी छूटेगी तभी जब जितना जितना तुम्हारे एक्शंस राइटियस होते जाएंगे। ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க மாமா.
என்னன்னு சொன்னா உங்களுடைய செயல்கள்ல நீங்க ரொம்ப 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 கவனம் செலுத்தணும். ஏன்னா அதோடைய விளைவு தான் ரொம்ப வந்து தீவிரமாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய மனதுல வந்து இல்ல கனவுகள்ல கூட எதிர்மறையானதோ இல்ல வீணானதோ ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொன்னா ஓகே, அது ஓகே. ஆனாலும் அதோடைய விளைவு அவ்வளோ இல்ல. செயல்களுக்கு நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அதோடைய விளைவு ரொம்ப இருக்கும். ஆனா மம்மா சொல்றாங்க, உங்களுடைய செயல்கள் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா, அப்போ உங்களுடைய மனதுல இந்த மாதிரி எண்ணங்கள் கனவுல வர்றது கூட சரியாயிடும். அது கூட அந்த மாதிரி எதிர்மறையானதெல்லாம் குறைஞ்சிடும். तो फिर जो ये संकल्प आदि उल्टे सब है, फिर वो भी राइटियस होते जाएंगे, क्योंकि वो ज्ञान की पराकाष्ठा और योग की पराकाष्ठा जितनी बढ़ती जाएंगी ना, तो उनका प्रभाव वो माइंड के ऊपर फिर वो भी स्टेज எவ்வளவு வந்து ஞானம் யோகம் உடைய பலம் நமக்கு வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதுல வந்து நம்மளுடைய எண்ணங்களும் மாறும். ரைச்சியஸ் மேன்மையான நல்ல எண்ணங்களாக இருக்கும். होती जाएंगी। से करे हम शुक्रिया मम्मा तेरे उपकार का, प्यार देकर अर्थ समझाया है सच्चे प्यार का। कैसे करे हम शुक्रिया मम्मा तेरे उपकार का। ये ठीक बात है कि ये दिन उस दिनों से भी अच्छे हैं, क्यों कि कमाई इसमें करते हैं। இந்த நாட்கள் அந்த நாட்களோட ரொம்ப அழகானது. ஏன்னு சொன்னா இந்த நாட்கள்ல தான் நம்ம வந்து வருமானம் ஈட்டுறோம். वो तो खाएंगे, खाते 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 फूट जाएगा। சத்தியுகத்துல வந்து நம்ம வெறும் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். சாப்பிட்டு 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 அது முடிஞ்சிடும். यहाँ तो भरते हैं ना, ஆனா இங்க வந்து நம்ம நம்மளே நிரப்புறோம். तो इधर तो भरते रहते हैं, तो भरने के दिन अच्छे है ना। அப்போ நம்ம எப்போ நிரப்புறோமோ அந்த நாட்கள் தானே நல்லது. और यहाँ हमको बाप का संग मिलता है, இங்க வந்து நமக்கு பாபாவுடைய சகவாசம் கிடைக்குது. उसके साथ ये हम अपना सौभाग्य बनाते हैं। இப்போ வந்து அவரு கூட நம்மளுடைய சௌபாகியம் 100 மடங்கு பாக்கியத்தை நம்ம உருவாக்குறோம். तो ये सौभाग्य बनाने के पीछे तो सौभाग्य की प्रारब्ध पाएंगे। இப்பதான் வந்து நம்மளுடைய 100 மடங்கு பாக்கியத்தை உருவாக்குறோம். எதிர்காலத்துல அதை வந்து நம்ம உபயோகிப்போம். 16 कला से फिर 16 कला कमती पढ़ते पढ़ते 14 कला होते जाएंगे। तो वो तो हुआ खाते खाते रहना, और ये है अकाउंट में जमा करते रहना। ஸோ நம்ம வந்து 16 கலையில இருந்து 14 கலைக்கு போவோம். ஸோ அந்த நாட்கள் எல்லாம் வந்து வெறும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான். ஆனா இப்போ இந்த நாட்கள் தான் நம்ம சேகரிக்கக்கூடிய தொடர்ந்தும் சேகரிக்கக்கூடிய நாட்கள். तो ये जमा के दिन अच्छे हैं, जो हम अकाउंट में डालते भरपूर होते जाते हैं, और बाप के संग के दिन है। ஸோ இந்த நாட்கள் தான் நம்ம வந்து நம்மளுடைய அக்கவுண்ட்ல வருமானம் அப்படின்னு சொல்றது நம்ம ஈட்டுறோம், நம்மளுடைய அக்கவுண்ட்டை வந்து நிரப்புறோம். பாபாவுடைய சகவாசத்தை இருக்கக்கூடிய இந்த நாட்கள். तो ये दिन बहुत मीठे हैं जो अभी गुजर रहे। நல்லதான் இந்த நாட்கள் இப்போ கடந்து செல்லும் நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப இனிமையானது. उसमें भी अभी के प्रेजेंट, क्यों कि कमाई के दिन में भी इस संगम में भी ये टाइम कमाई का है। संगम का सारा टाइम भी आगे चल कर तो विनाश का जब चलेंगी तो उसी टाइम थोड़ी बैठ के ऐसे सुन सकेंगे, कमाई कर सकेंगे, नहीं। சோ அதையும் சொல்றாங்க, சங்கம யுக நேரத்திலையும் இப்போ போயிட்டு இருக்கிற நேரம் தான் வந்து இனிமையானது. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம சேகரிக்கலாம், இப்பதான் வந்து வருமானத்தை ஈட்டலாம். அதுக்கப்புறம்
எப்போ வந்து விநாச காலம் இருக்கும், அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம். எந்த மாதிரி வருமானம் நம்மளால ஈட்ட முடியாது. कमाई का ये अभी का टाइम है, ये जो बीच का थोड़ा टाइम है, इसी में हम ये कमाई कर सक रहे हैं. इनके बाद दिन और भी खराब होते இப்பதான் வந்து जाएंगे. நம்ம வருமானத்தை ஈட்டலாம், இப்பதான் முயற்சி செய்யலாம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்னும் காலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். जिसमें हम बैठ कर करके ऐसे सुने करे இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து मुश्किल पड़ता जाएगा. கேட்கறதும் முயற்சி செய்யறதும் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். तो ये सभी बातें समझने की हैं और इसमें ये अभी प्रेजेंट हमारा एक एक दिन जो बीतता जा रहा है, ये सब இது வந்து सुहावने நம்ம दिन है. புரிஞ்சுக்கிறது செய்யக்கூடிய விடயங்கள். இப்போ நமக்கு என்ன காலம் கடந்துட்டு இருக்கு, இந்த ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரொம்ப பெருமதி வாய்ந்தது. संगम में भी ये सुहावने दिन है. क्यों? कमाई के दिन है. पीछे आगे चल कर करके कमाई नहीं होगी, फिर जो अपना स्टॉक अभी जमा रखा ना, तो उसी टाइम पर भी उसी से काम लेना पड़ेगा. இப்பதான் வந்து जितनी நம்ம जितनी இதை சேகரிக்கலாம். இன்னும் எதிர்காலத்துல போக போக அதைத்தானே நம்ம யூஸ் பண்ணணும். इसकी धारणा होंगी तो उस धारणा को फिर उसमें लगाना पड़ेगा, जितनी ताकत होंगी. तो ताकत तो अभी जमा தாரணை करते हो இருக்கும், नहीं அதை तो யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த தாரணை எப்போ நம்ம செய்யறது, அந்த பலத்தை எப்போ நிரப்புறது? இப்பதான் அதை செய்ய முடியும். ये दिन संगम में भी अभी के दिन சங்கம் प्रेजेंट. யுகத்திலையும் இப்போ பிரசன்ட் இப்போ तो उसी दिनों में जिसमें हम ये ऐसे कमाई करने को कर रहे हैं, तो ऐसे संगम के सुहावने दिनों को होते नहीं रहना, ध्यान रखना है. இந்த மாதிரி சங்கம யுக நாட்கள்ல நீங்க தூங்கிட்டு இருக்காதீங்க, கவனம் செலுத்துங்க. जब कहते हो कि नहीं ये वहाँ प्रारब्ध से भी ये दिन अच्छे हैं, तो इस दिन से हम इतनी कमाई करते हैं. और गाते भी ऐसे शास्त्रों में भी है कि भाई देवताएं भी इच्छा करते थे मनुष्य जन्म की. சோ சாஸ்திரங்களையும் எழுதியிருக்காங்க, தேவர்கள் வந்து மனித வாழ்க்கை எடுக்கணும்னு விரும்புவாங்களாம். சோ மனித வாழ்க்கையில தான் அவ்வளோ களிப்பு இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். சோ அப்படியும் இருக்கு சாஸ்திரங்கள். அதனால அம்மா சொல்றாங்க, இந்த கணங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலம் தான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமதி வாய்ந்தது. परंतु देवताएं क्यों मनुष्य जन्म की इच्छा करते थे? ये कहने की है, ऐसे नहीं हम वहाँ कोई इच्छा करेंगे इसकी. हमको तो याद भी नहीं होगा कि हम ऐसे थे, ये ऐसा प्राप्त किया. சோ இப்படி சும்மா சொல்றதுக்கு தான் அப்படி. ஏன்னா தேவர்களுக்கு வந்து அந்த மாதிரி அங்க ஆசைகளே இருக்காது. அங்க வந்து எந்த விதமான ஞானமும் இருக்காது. இப்படி இருந்தது அப்படி இருந்தது, இல்லை நம்ம இந்த மாதிரி முயற்சி செஞ்சோம், நம்ம இப்படி இருந்தோம், இதெல்லாம் வந்து ஞானம் கிடையாது தானே அங்க. या डिटेल तो नहीं होगा ना भाई, अच्छे कर्म किया जैसे कॉमन होता है कि मैंने अच्छा कर्म किए हैं तब तो फल पाया है. இப்போ நமக்கு தெரியுது நம்ம நல்ல இதோ செஞ்சிருக்கோம், நல்ல கர்மம் செஞ்சிருக்கோம், அதனால தான் நமக்கு அந்த பலன் கிடைக்குது. परंतु ये अभी तो जानते हैं ना, ये अभी का अंतिम जन्म, इसमें हम बाप के द्वारा कैसे ये अपना सुहावना दिन बिताया, अर्थात ये अपना प्रारब्ध ऊंची पाई, इस दिनों की वो भी इच्छा रखते हैं. இப்போ நமக்கு தெரியுது, நம்ம அப்பா கிட்ட இருந்து நம்மளுடைய பாக்கியத்தை உருவாக்குறோம், வருமானத்தை ஈட்டுறோம். அதனால இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப பெருமதி வாய்ந்தது. அதனால அப்படி சொல்றது இப்போ நமக்கு தெரியுது இல்ல, நம்ம தானே இந்த தேவர்களாக போறோம். சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றது இப்போ இருக்கு. இதுதான் வந்து சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க, தேவர்களுக்கு அந்த ஆசை இருந்தது. तो इस मनुष्य जन्म की ये अंतिम. से करे हम शुक्रिया हम तेरे उपकार का. मीठी प्यारी अभी तो बंधा हुआ है ना, इसी तरह से हम भी अपने कर्म करने में बंधे हुए हैं. तो हमको दूसरी बात को न समझ हुआ है ना, इसी तरह से अभी तो बंधा हुआ है ना, इसी तरह से हम भी अपने कर्म करने में बंधे हुए हैं. இப்படி வந்து பாபா
செயல்கள் செய்யறதுல வந்து அவரு அந்த பந்தனத்துல இருக்காரு. அதே போல நம்மளும் செயல்கள் செய்யக்கூடிய பந்தனத்துல இருக்கோம் இங்க. तो हमको दूसरी बात को न समझ और या उन्हीं बातों में न मुंझ करके हमको अभी क्या करने का है, हमको अभी अपना कर्म स्वच्छ बनाने का है. ஸோ நம்ம மற்ற விடயங்கள்ல வந்து குழப்பம் அடையாம இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸோ பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நம்ம வந்து நம்மளுடைய செயல்களை வந்து சுத்தமாக்கணும். इसीलिए ऐसा नहीं ड्रामा में होगा तो अपने आप ही स्वच्छ हो जाएगा. नहीं, हमारा काम तो है नहीं करना, बनेगा भी कैसे, अपने आप नहीं बनेगा, वो भी हम करेंगे ना. ஸோ இப்படி கிடையாது. டிராமால இருந்ததுன்னா எங்களுடைய செயல்கள் தானாகவே சுத்தமாயிடும். அது எப்படி ஆகும்? தானாக ஆகாது. தானாக ஆக முடியாது. இல்ல நம்ம தான் அதை செய்யணும். செஞ்சா தானே அது ஒரு செயல். அந்த செயல் செஞ்சு தானே அதை சுத்தமாக்கலாம். तो हमको अपना अटेंशन जो है वो करने के ऊपर देने का है. हमको अपना कर्म कर कर करके अपने को स्वच्छ बनाना है. ஸோ நம்மளுடைய செயல்கள் நம்ம செஞ்சு 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 அதை வந்து சுத்தமாக்கணும். अभी देखो हमको समझ मिली है, हमारा काम क्या है. हम ऐसे थोड़ी समझेंगे कि नहीं जो होना होगा वो अपने आप ही होगा. नहीं, இல்ல என்ன சொல்றாங்க மாமா அப்படின்னு சொன்னா, இப்படி கிடையாது. நம்ம செயல்கள் செய்யணும், தானாக நடக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லத்தானே. சோ இப்போ நமக்கு அந்த புரிந்துணர்வு கிடைச்சிருக்கு. முன்னாடி இருக்குல்ல, இப்போ நமக்கு அந்த புரிந்துணர்வு இருக்கு. हमारा काम है जो समझ है उस पर चल कर करके काम करना ना. சோ இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு சொன்னா, நமக்கு என்ன வந்து புரிந்துணர்வு கிடைச்சிருக்கு, என்ன ஞானம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம நம்மளுடைய செயல்களை செய்யணும். அந்த ஞானத்தை யூஸ் பண்ணணும். तो हमारा काम है उसी समझ को लेकर करके अभी अपने कर्म को स्वच्छ बनाना. हमारा अटेंशन इसी कर्म पर है कि हम अपने को स्वच्छ बनाएं. तो हमारा काम है कर करके उसको प्राप्त करना जो करेंगे. சோ நமக்கு வந்து இதுதான் நம்ம செய்யணும். இப்போ நம்மளுடைய செயல்களை வந்து நம்ம சுத்தமாக்கணும். சோ அது செய்யணும். அது வந்து ஒரு குறிக்கோளாக இருந்து நம்ம அதை செய்யணும். तो जरूर पाएंगे. அது बाकी செய்யறவங்களுக்கு அதோடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ये तो जानते हैं या ये ड्रामा है, ये खेल है, आज से अंत तक कैसे चलता है वो नॉलेज है जिसको समझने की बात है. बाकी ऐसा नहीं है कि हम उसके लिए चिप होके बैठे. இது வந்து டிராமான்னு நமக்கு தெரியும், இது ஒரு விளையாட்டுன்னு நமக்கு தெரியும். அது ஒரு ஞானம், அது விளையாட்டு. ஆனா இப்படி கிடையாது. இது ஒரு டிராமான்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறது அப்படி கிடையாது. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதும் இன்னும் இல்ல. டிராமான்னு இன்ஃபேக்ட் அது புரிஞ்சு இன்னும் நம்ம செய்யணும். या कुछ न करें तो इन्हीं बातों में अगर ये बात किसी को नहीं भी समझ में आती है ना तो मूझना नहीं है. आप उसी को छोड़ कर करके ये कोई पॉइंट ऐसी भी नहीं है कोई जरूरी है. பாருங்க அம்மா இவ்வளவுக்கு சொல்றாங்க. ஓகே உங்களுக்கு அந்த டிராமா பாயிண்ட் புரியலையா, அதை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இந்த பாயிண்ட் ரொம்ப அவசியம்னு கிடையாதுன்னு சொல்றாங்க. नहीं, इन पॉइंट को न समझ में आती है तो छोड़ करके अपना अपने को कर्म पर रखो कि हम जो करेंगे सो पाएंगे. ஓகே இவ்வளோ ஒண்ணு கர்மா இல்லைன்னா டிராமா ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுதான். இது டிராமா புரியலையா அதை விட்டுருங்க. இவ்வளவு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்யறோமோ அதோடைய பலன் அதுல இருக்கு, அதை நம்ம அனுபவிக்கணும். இவ்வளவு வச்சுக்கலாம். இப்ப அதை வச்சு நீங்க செயல் செய்யுங்க. ये तो गीता में भी है नहीं, जीवात्मा अपना शत्रु अपना मित्र है. तो अपने करने के ऊपर सारा आधार है. அம்மா சொல்றாங்க கீதையிலயும் இருக்குதானே, நீங்க தான் உங்களுடைய சுயத்துடைய எதிரி, சுயத்துடைய நண்பன். சோ எல்லாமே இதை நம்ம செய்யறதுல தானே இருக்கு. அதனால நம்ம முயற்சி செய்யணும். तो हमको अपना करना है पुरुषार्थ. इसीलिए पहले पुरुषार्थ, पीछे प्रारब्ध. भले पुरुषार्थ और प्रारब्ध का है बना बनाया, परंतु वो बना भी कैसे है, जो करेगा सो पाएगा. जो சோ ஓகே இப்போ வந்து நம்ம ஒண்ணு செய்யறோம்னா அதுக்கு பலன் இருக்கு இல்லையா? ஆனா ஓகே அது எழுதி வச்சிருக்குன்னே வச்சுக்கலாமே, ஒரு நம்ம செஞ்சதுக்கு பலன் இருக்குன்னு அப்படி எழுதி வச்சிருக்குனாலே, ஆனாலும் அது எப்படி நடந்தது, நம்ம செயல்கள் செஞ்சதுனால தானே அதோடைய பலன் வந்தது. நம்ம ஏதோ ஒண்ணு செய்யறோம் அதோடைய பலன். சோ கர்மாவை முன்னாடி வைங்கன்னு சொல்றாங்க. புரியுதா அம்மா என்ன சொல்றேன்?
டிராமா உங்களுக்கு விளங்கலையா? அது இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குதா? கர்மா முன்னாடி வை. நம்ம ஏதோ செய்யறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்குது தானே. சோ அது நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் அது எப்படி நிச்சயிக்கப்பட்டது? நம்ம ஏதோ செஞ்சதுனால தானே அதோடைய விளைவு இருந்தது. அழகா சொல்றாங்க. करेगा सो पाएगा, इसी के आधार पर बना हुआ है। இதோடைய ஆதாரத்துல தான் இந்த விளையாட்டு செய்யப்பட்டது. நம்ம என்ன செய்யறோமோ அதோடைய சோ கர்மா, டிராமால கர்மால தான் இந்த விளையாட்டு செய்யப்பட்டது. पर तो करेंगे तब पाएंगे ना। बना हुआ भी ऐसे ढंग से है कि हम जो करेंगे सो पाएंगे। சோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னா அதை அடையிறோம். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அந்த உருவாக்கப்பட்டிருக்கிறோடைய ஆதாரம் என்ன? கர்மம். நம்ம என்ன செய்யறோமோ அதோடைய விளைவு இருக்கும். अगर करेंगे नहीं तो पाएंगे नहीं। ஒண்ணுமே செய்யலன்னா ஒண்ணுமே கிடைக்காது. कैसे करे हम शुक्रिया मम्मा तेरे उपकार। அழகா விளங்கப்படுத்துறாங்க டிராமா கர்மா பத்தி. இது யாருக்கும் கேள்வியே எழ முடியாது. அவ்வளோ தெளிவா அம்மா விளங்கப்படுத்துறாங்க பாருங்க. என்ன செய்யணும் அப்படின்னு, இப்போ என்ன செய்யணும் அப்படின்றது அம்மா விளங்கப்படுத்துறாங்க. जगदम्बा पहले प्योर है ना, और सन ऑफ सुप्रीम सोल, तो प्योर स्टेज हो गई ना। சோ ஆத்மா வந்து முதல் தூய்மையாக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன புரிஞ்சுது நமக்கு? ஆத்மா வந்து பரமாத்மாவுடைய குழந்தை, சன், மகன். சோ நம்மளுடைய தூய்மையின் ஸ்திதி இருக்கு. अभी इम्प्योर स्टेज है, फिर हमको प्योर स्टेज पकड़नी है। बाकी आई एम दैट नॉट सुप्रीम सोल नहीं, आई एम दैट मीन्स और हम सो का। சோ அப்ப நம்ம ஏன் நம்மளுடைய ஸ்திதியை மாத்தணும்? நான் தந்தையின் குழந்தை அப்படின்னு சொன்னா ஏன் என்னுடைய ஸ்திதியை மாத்தணும்? நான் அது, ஐ எம் தட் அப்படின்னு சொன்னா பாபா என்ன சொல்ற? நான் ஆத்மா, பரமாத்மா இல்லைன்னா உலகத்துல என்ன சொல்லிட்டாங்க? ஆத்மா சோ பரமாத்மா, ஹம் சோ சோகம் அப்படின்னா ஆத்மா சோ பரமாத்மா. சோ அம்மா சொல்றாங்க ஐ எம் தட், நான் அது அப்படின்னு சொன்னா நான் ஆத்மா, பரமாத்மா இல்லை. भी अर्थ है कि हम सो का मतलब ये नहीं आई एम सो सुप्रीम सोल, नॉट आई एम सो प्योर सोल, दैट आई एम ஆத்மா, தூய்மையான ஆத்மா, फर्स्ट प्योर। तो इसीलिए अपनी बुद्धि को अपनी प्योर स्टेज पर रख करके और फिर हम सन ऑफ सुप्रीम सोल। இவ்வளவு அழகா சொல்றாங்க. இந்த மாதிரி எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்னா, நான் தூய்மையான ஆத்மா அப்படின்ற அந்த ஒரு உணர்வுல நம்மளோட இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் தூய்மையான செயலாக இருக்கு. ये बुद्धि की स्थिति हर वक्त बनाने का प्रयत्न रखना है, उससे हमारा हर एक्शंस में हमारा प्योर एक्शंस चलेगा। क्योंकि आई एम फर्स्ट प्योर ना, तो अपनी दैट बुद्धि उसमें रखते हैं कि आई एम प्योर सोल और असल प्योर। அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கு, நான் தூய்மையான ஆத்மா. சிம்பிளா எவ்வளவு சொல்றாங்க. மம்மா செய்யற முயற்சி தன்னுடைய கிளாஸஸ்ல மம்மா சொல்றாங்க இல்லையா? சோ மம்மாவுடைய முரளியில மம்மா சொல்றது, நான் தூய்மையான ஆத்மா அப்படின்ற அந்த விழிப்புணர்வோடு நம்ம செயல்கள் செய்யும் பொழுது நம்ம செயல்களும் அப்படியே இருக்கும். தூய்மையான ஆத்மா, அவ்வளவுதான். இன்னுக்குள்ளார வேற எதுவும் இல்லை, நான் தூய்மையான ஆத்மா. சோ நம்மளுடைய செயல்கள் செய்யும் பொழுதும் அதே மாதிரி அதோடைய தரம் இருக்கும். எந்த ஒரு தவறான செயல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. और सन ऑफ सुप्रीम सोल बाप। तो इसी तरह से याद में रहने से फिर हमारा एक्शंस भी प्योर रहेगा। क्या அதே நேரத்துல ஒண்ணு நான் தூய்மையான ஆத்மா, அதே நேரத்துல நான் சன் ஆஃப் சுப்ரீம் சோல், நான் பரமாத்மாவுடைய குழந்தை. சோ இது ரெண்டு உணர்வும் இருக்கும் பொழுது நம்மளுடைய எந்த ஒரு செயலும் தவறாக இருக்க முடியாது. प्योर सोल नॉट इम्प्योर। तो ये ख्याल रहने से हमारी एक्शंस में संभलेंगे जल्दी।
நான் பியோர் ஆத்மா இம்பியோர் கிடையாது. அசுத்தமானவன், தூய்மையான ஆத்மா, தூய்மையின்மை இல்லை. இப்போ நம்மளுடைய செயல்களும் அப்படி இருக்கும். रॉन्ग एक्शन नहीं होगा। और जो भी देखते हैं तो ये भी तो सोल है, ये भी तो फर्स्ट प्योर है, लेकिन अब यहाँ से कोई इम्प्योरिटी की किसी से भी एक्शन तो होगा। मानो हमसे किसी ने पूछा, दो गाली करी या कोई ऐसी बात करी, तो भले उसकी इम्प्योर एक्शन है और तो हम समझते हैं तो फर्स्ट प्योर, पर ये जानता नहीं है बेचारा। இவ்வளவு அழகா சொல்லு. ஓகே, நம்ம அப்படி செய்யறோம், மற்றவங்க அப்படி செஞ்சாங்கன்னா என்ன செய்யணும், என்ன யோசிக்கணும்? மற்றவங்க ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, தவறாக செய்யறாங்க அப்படின்னாலும் என்னது, நமக்கு இப்போ தெரியுது இல்லையா, நம்ம எல்லாருமே தூய்மையான ஆத்மாக்கள், தூய்மையான செயல்கள் தான் செஞ்சுட்டு இருந்தோம் ஆரம்பம். ஓகே, இப்போ நம்ம ஏதோ அவங்களும் ஏதோ தவறா சொல்லிட்டாங்க, ஏதோ பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்னாலும் அவங்க இப்போ அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரிஜினலி அவங்க யாரு? தூய்மையான ஆத்மா. சோ இப்படி நினைக்கணும்னு சொல்றாங்க. बेचारा जानता नहीं है, वही ना बेचारा जानता नहीं है। அந்த டைம் பாவம் அவங்களுக்கு தெரியல, நம்ம மறந்துட்டோம் இல்லையா, தெரியல தூய்மையான ஆத்மா, அதனால செயல்களும் அப்படி தவறாக இருக்கு. तो इनको बता दे दें, इसने कहा तो उससे हम थोड़ी है, इसने कहा तो हम भी इम्प्योर से साथ इम्प्योर हो जाए, हाँ नहीं। இப்படி இல்ல, அவங்க ஏதோ ஒண்ணு தூய்மையற்றது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் அது போல தூய்மையற்றது செய்யணும், தூய்மையற்றதாகி தூய்மையற்ற செயல்கள் செய்யணும்னு இல்ல. இப்படிதானே நடக்குது. இத நான் ஆட் பண்றது, இதை பத்தி சிந்திச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஆக்சுவலி. சோ யாரோ ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆக்ஷனும் மாறணுமா? நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இருக்கலாம் தானே. ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. உலகத்திலயும் சரி, நம்ம பரிவாரத்திலயும் சரி, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் உடனே நம்மளுடைய சந்தோஷம் குறையுதா, நம்மளுடைய அவங்க கூட பிஹேவ் செய்யற நடவடிக்கை மாறுதா? கொஞ்சமாவது மாறுதா? அப்போ தூய்மையற்றது வந்துட்டு தானே. அவங்க தூய்மையின்மை செஞ்சா அது அவங்களுடைய. பட் நம்ம அது போல கொஞ்சம் கூட ஒரு 0.1% கூட நம்மளுடையது உள்ளுக்குள்ளாரையோ இல்ல வெளியிலயோ மாறுதுன்னா இப்ப நம்மளும் தூய்மையின்மை தானே செய்யறோம். அதுதான் சொல்றாங்க. हम अपनी प्योरिटी स्टेज नहीं छोड़ेंगे, ऐसे इसके कारण हम भी इम्प्योर एक्शंस में आ जाएं। नहीं, इसने करा, इस बेचारे को पता नहीं, इसको पता देना चाहिए। हाँ, எவ்வளவு சிம்பிளா சொல்றாங்க. எதுவுமே இல்ல, அவங்களுக்கு தெரியல. அவங்க அந்த டைம் அவங்க செய்யறப்போ மறந்துட்டாங்க இல்லையா. நான் தூய்மையான ஆத்மான்றது மறந்ததுனால தான் அந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யறது, தூய்மையற்ற செயல்கள் செய்யறது. அதனால நம்மளும் அப்படி செய்யணும். சோ யாராவது அப்படி செய்யறாங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. எவ்வளவு பாருங்க. அப்போ நமக்கு வந்து அவங்களுக்கு மரியாதையும் குறையாது, அவங்க கிட்ட இருந்து நம்ம துக்கமும் எடுக்க மாட்டோம். ஜஸ்ட் நமக்கு ஞாபகப்படுத்துறது. அந்த டைம் அவங்க ஏதாவது சொல்றாங்க செய்யறாங்கன்னா அந்த மோமெண்ட் அவங்க மறந்துட்டாங்க, நான் தூய்மையான ஆத்மா. எவ்வளவு அழகா விளங்கப்படுத்துறாங்க. नहीं, इसे तुम्हारे अगर दे सकते हैं उस पर हम चला सकते हैं, देखते हैं देने का है। अगर समझे नहीं और ही उसको हमारा कहना या कुछ भी, तो चलो हम तो अपने स्टेज पर रहे ना। நம்ம எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓகே, அது ஒரு சரியான நேரம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேஜ்ல இருக்கலாம் தானே, நம்மளுடைய தூய்மையான ஸ்டேஜ்ல இருக்கலாம். சோ நம்ம வந்து அந்த நல்ல ஒரு தூய்மையான நல்ல ஸ்திதி இருந்ததுன்னா அந்த ஸ்திதி கூட அந்த ஆத்மாவை பாதிக்கும். अगर हम अपने उस पोजीशन पर होंगे ना तो वो पोजीशन उसको पकड़ाएंगी, नहीं वो समझेगा, वो सुनेगा। तो ये सभी चीज நம்ம வந்து ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களும் வந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்களும் ஸ்திரமாக கேட்பாங்க. ये है जिसमें हमको अपनी स्टेट वो प्योर, आई एम फर्स्ट प्योर, तो अभी हमें प्योर, तो प्योर याद रखने से फिर हमारा एक्शन प्योर रहेगा. நம்ம வந்து ஸ்திரமாக ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா
ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும், நான் பியூர், நான் தூய்மையான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா, அவ்வளோ உறுதியாக்கி சொல்றாங்க மேம். இது வந்து விழிப்புணர்வுல இருக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய செயல்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கும். शासन प्रशासन अनुशासन ऐसा देखा ना सुना हो किसी ने वैसा तेरी मीठी 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 प्यारी मम्मा। जो बाप है, जब भी उनका संग मिलता है वो तो बेड़ा पार कर देता है ना। हाँ? वो तो एकदम அப்பா கிட்ட இருந்து நமக்கு சகவாசம் கிடைக்குதுன்னா அப்ப நம்மள அந்த அக்கறை கூட்டிட்டு போறாரு இல்லையா. पार गति सदगति में ले ही जाता है। நம்ம வந்து கத்தி சத்கத்தினா முக்தி, ஜீவன் முக்திக்கு பாபா கூட்டிட்டு போறாரு. बाकी मनुष्य जो है वो कोई गति सदगति में ले नहीं जाते हैं, மனிதர்கள் யாருமே வந்து முக்தி, ஜீவன் முக்தி கூட்டிட்டு போக முடியாது. इसीलिए उनको सत्संग नहीं कहेंगे। அதனால தான் அதை வந்து சத்சங் அப்படின்னா சத்தியத்தின் சகவாசம் சொல்ல முடியாது அந்த கூட்டங்கள். तो ये सभी चीजें समझने की कि सत्संग होता ही एक बार है। இப்பதான் இந்த மாதிரி சத்சங் ஏன்னா சத்தியத்தின் சகவாசம் ஒரே ஒரு தடவை தான் நடக்குது. तो अभी ये है सत्य का संग। सतगुरु आया है, जब सतगुरु आवे तभी सत्संग होवे। இது வந்து சத்தியத்தின் சகவாசம். சத்குரு வந்திருக்காரு. எப்போ சத்குரு வருவாரோ அப்பதான் இந்த மாதிரி சத்தியத்தின் சகவாசம் இருக்க முடியும். सतगुरु के बिना सत्संग कैसे होगा? हाँ? சத்குரு இல்லாம சத்சங்கம் எப்படி இருக்கும்? बाकियों का तो सत्संग नहीं है ना। மற்றவங்களுடையது சத்சங்கம் கிடையாது. वो तो कुछ न कुछ जैसे कोई कुछ पढ़ाते हैं वैसे ये शास्त्र ग्रंथ थोड़ा बहुत पढ़ाते हैं, लेकिन उनको மற்றவங்க ஏதோ ஒண்ணு கற்பிக்கிறாங்கன்னா இவங்களும் வந்து சாஸ்திரங்கள் கிரந்தம் அதேதான் ஒண்ணு கற்பிப்பாங்க, அவ்வளவுதான். सत्संग, सत्य से प्रैक्टिकल संग हो जाए और उसे प्राप्त हो जाए, वो चीज नहीं है। ஆனால் சத்தியத்தின் சகவாசம், ஆக்சுவலி சகவாசம் நடைமுறையில சத்தியத்தின் சகவாசம் அப்படின்றதாங்க இல்ல. तो इसीलिए सत्य का संग सत्य खुद ही आकर के कराता है। जो ஆனா, இங்க வந்து சத்தியத்தின் சகவாசம் தானே வந்து சத்குரு செய்ய வைக்கிறார். ஏன் தன்னுடைய சகவாசத்தை கொடுத்தாதான் அந்த சத் சங்கு ஆகும். சங்கு அப்படின்னு சொன்னா சகவாசம். सतगुरु है, इसलिए सतगुरु ही अभी आया है और ये उसने अपना सत्य का अपना संग दे रहा है, तो उनके ही सत्य के संग को हाँ सत्संग कहेंगे। அவருடைய சகவாசத்தை தான் சத்தியத்தின் சகவாசம் அப்படின்னு சொல்லலாம். तो ये सभी चीजें को भी समझना है। इसीलिए बाप कहते ये बहुत टाइम नहीं चलने का है। मैं आता हूँ तो बस एक ही वाह। हाँ? அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நிறைய. அப்பா சொல்றாரு நான் எப்பவுமே இங்க இருக்க போறது இல்ல. இப்ப புரிஞ்சுக்கோங்க இது. उसमें सब प्राप्ति करा करके फिर सदा के நான் ஒரே ஒரு தடவை தான் வரேன், இதுல தான் உங்களுக்கு எல்லா பிராப்திகளும் இருக்கு. ये तुमको सुख रहता है, फिर तो तुमको बैठ के सत्संग करना, यहाँ ये माथाकुटी करने की भी दरकार नहीं है। மம்மா சொல்றாங்க, பாபா சொல்றாரு அப்ப நீங்க எப்பவுமே சந்தோஷத்துல இருப்பீங்க. சோ இந்த மாதிரி சத்சங் செய்யணும், இந்த மாதிரி அது செய்யணும், இது செய்யணும், இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதாங்க. मुझे भी याद करने की फिर तुम्हें जरूरत नहीं है, என்ன கூட நினைவு செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. क्योंकि मुझे याद करना ही तभी पड़ता है जब दुख शांति में हो। ஏன்னா நீங்க வந்து எப்போ துக்கம் அமைதி இன்மையில இருக்கீங்க அப்பதான் என்ன நினைவு செய்றீங்க. तभी हे भगवान हाँ कहते हो, फिर तुमको அதுதான் ஓ கடவுளே அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே சந்தோஷத்துல இருப்பீங்க. सदा सुख होगा, तो कहते हैं सुख में स्मरण करने की दरकार ही नहीं रहती। சொல்லுவாங்க இல்லையா, எப்போ அந்த சுகத்துல இருக்குமோ அப்போ கடவுளை நினைவு செய்யறது இல்ல. दुख में थोड़ा याद करते हो, सुख में मुझे जरूरत नहीं है। तो इसी சுகத்துல வந்து அவர்களுடைய தேவையில்லை, துக்கத்தை தான் அவரை நினைவு செய்யறோம். இப்போ நான் வந்து உங்களை எப்பவுமே சதா சுகி, எப்பவுமே சுகம் நிறைந்தவர். लिए मैं आता हूँ तुमको सदा सुखी बना कर करके और सदा सुख में रहते हो। ऐसे कर्म बुरे करते ही नहीं हो फिर जो तुमको कुछ है बुराई का दंड पाना அந்த மாதிரி நீங்க எந்த தீய செயல்களே செய்யறது இல்ல, அதுக்கு தண்டனை கிடைக்கிற पड़े, जो दुखी हो और फिर चिल्लाओ, तो चिल्लाने की बात துக்கம் ஆயிட்டு என்ன கூப்பிடணும் அந்த மாதிரி செயல்களே இல்ல. रहेंगी नहीं।
तो ये सभी चीजें हैं जिसको अच्छी तरह से समझ कर करके अभी उसी चीज का लाभ लेना है। तो இந்த மாதிரி விடயங்களை தான் நல்லா புரிஞ்சுட்டு அந்த விடயங்கள்ல இருந்து நல்ல நன்மை எடுக்கணும். आपके भी महिमा को यथार्थ समझने का है ना। நம்ம அப்பாவுடைய புகழை கூட மிக சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? तो ऐसे बाप की महिमा को खाली समझना नहीं है, बाप से संबंध रखने का है और उसका வெறும் அந்த புகழ் அப்படி புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த அப்பா கூட நமக்கு அந்த உறவு முறை வைக்கணும். प्रैक्टिकल बनकर करके सपूत बच्चा प्रैक्टिकल एक्शंस में अथवा कर्म में आने का है अथवा अपने நடைமுறையில அவருடைய நல்ல குழந்தைகளாய் நடைமுறையில நம்மளுடைய செயல்களும் நல்லதாக இருக்கணும். कर्मों को श्रेष्ठ बनाना है। உங்களுடைய செயல்களை வந்து உயர்ந்ததாக ஆக்கணும். कभी बना रहे हो ना अच्छी तरह से, ध्यान देते हो ना अपने पर, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க தானே? உங்க மேல நீங்க நல்ல கவனம் செலுத்துறீங்க தானே? ये खाली ऐसा ऐसा सुनने का नहीं है, प्रैक्टिकल आने का है ना। तो अपना सारा சும்மா கேட்டுட்டு இருக்கிறது இல்ல, நடைமுறையில செய்யணும் இல்லையா? दिन अपने प्रैक्टिकल कर्म के ऊपर अटेंशन रखना है कि आज मैंने सारे दिन में क्या किया। சோ முழு நாளும் நீங்க வந்து உங்களுடைய நடைமுறை செயல்கள்ல கவனம் செலுத்தணும். சோ இன்னைக்கு நான் முழு நாளும் என்ன செஞ்சேன்? अच्छा बिताया, कोई लोभ अवस, என்னுடைய நாள் வந்து நல்லதாக நான் கழித்தேனா? कोई मोह अवस, कोई काम अवस, कोई क्रोध अवस, ऐसा तो कोई उल्टा काम नहीं किया। ஏதாவது தீய விகாரங்கள் உடைய ஆதிக்கத்துல அந்த மாதிரி செயல்கள் எதுவும் செய்யல இல்லத்தானே? பேராசை, பற்று, காமம், கோபம். तो सारे दिन का अपना रखना है पुता में हिसाब किताब, चार्ट, दिनचर्या, पूरा हिसाब अपने पास। என்ன வேணாலும் அது கூப்பிடலாம் சொல்றாங்க. அது அக்கௌண்ட்னு சொல்லுங்க, சார்ட்னு சொல்லுங்க, இல்ல டைம் டேபிள் சொல்லுங்க, ரெஜிஸ்டர் சொல்லுங்க, என்னவோ நீங்க வைக்கணும் முழு நாளும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது. शासन प्रशासन अनुशासन ऐसा देखा ना सुना हो किसी ने वैसा, तेरी मीठी मीठी बोली जैसे कोई बाटे टोली, मीठी प्यारी मम्मा। देखो ब्राह्मणों को बड़ा अपना नशा रहते हैं, वो समझते कि नहीं हम बड़े तो वो कहाँ से पकड़ा है इधर। லௌகிக பிராமணர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போதையில இருப்பாங்க. எல்லாம் பார்த்திருப்பீங்க, சில பேர் ரொம்ப போதையில இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க இது கிடைச்சிருக்கு இதெல்லாம்? अभी अपना बाप ने आकर करके हम ये तो अभी परमात्मा ने जो अपनी डायरेक्ट पहली संतान जो रची है वो हम है ब्राह्मण। तो पहली संतान को नशा होना चाहिए ना, तो हम डायरेक्ट இங்க இருந்து தானே கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. சோ கடவுள் வந்து முதலாவது படைப்பை படைச்சிருக்காரு. நம்ம தான் முதலாவது படைப்பு, கடவுளுடைய முதலாவது படைப்பு. யோசிச்சு பாருங்க. இது நான் ஆட் பண்றது. சாஸ்திரங்கள் இல்ல ஜென்ரலாவே எல்லா சமயங்களும் ஒரு மாதிரி அந்த முதல் மனிதன் சொல்லுவாங்க. கடவுள் படைச்ச முதலாவது ஆடம் அண்ட் ஈவ் சொல்லுவாங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லுவாங்க. அது போல நம்ம தான் வந்து கடவுளுடைய முதல் படைப்பு. அப்ப நமக்கு எவ்வளவு போதை இருக்கணும். நம்ம டைரக்ட் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு போதை இருக்கணும் நமக்கு. परमात्मा की पैदाश है एकदम। तो इतनी परमात्मा की पैदाश, तो इतनी पवित्रता, इतना अपना रॉयलिटी, इतनी सब बातों की मर्यादा, किसकी मर्यादा? पवित्रता की मर्यादा। சோ நம்ம வந்து முதல் படைப்புன்னு சொன்னா கடவுளுடையது. அப்ப நமக்குள்ள அவ்வளவு தூய்மை, அவ்வளவு ராஜரீகம். என்னது தூய்மை? ஏன் இந்த ஒரு டிசிப்ளின் சொன்னா அது தூய்மை டிசிப்ளின். இது வந்து ரொம்ப ஆழமாக நமக்குள்ள தாரணையாக இருக்கணும். इसी सभी बातों को बहुत अच्छी तरह से अपनाना है, इसीलिए इसी कुल का बहुत नाम है ना। இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்ல கடைபிடிக்கணும். அதனாலதான் பிராமணர்கள் குலம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஏன் பெயர் இருக்கு, புகழ் இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய ஞாபகார்த்தம் தான் அது. சோ நம்மளுடைய குலம் எவ்வளவு உயர்ந்தது. तो अपना कुल बहुत ऊंचा है, इसीलिए उस ऐसे ऊंचे कुल वाले बच्चों को
अपने कुल का, अपने खानदानी का, अपने बाप का पूरा ध्यान रखने का है और अपनी एक्टिविटी, अपनी धारणा। So, அதனாலதான் இந்த மாதிரி உயர்ந்த குலத்துக்கு நம்ம சேர்ந்தவங்க குழந்தைகள்னு சொன்னா நம்மளுடைய தந்தையின் பெயர் இந்த மாதிரி நம்ம காப்பாத்தணும். இப்படி அதுக்கு வந்து கவனம் செலுத்தணும். நம்ம என்ன நடவடிக்கை இருக்கு, நம்மளுடைய தாரணை என்ன இருக்கு, के ऊपर भी अच्छी तरह से अटेंशन देकर करके अभी बाप से ऐसा जो कुछ पाने का है वो पाना है, तभी तो पूरा ले सकेंगे ना। அப்பா கிட்ட இருந்து என்ன நம்ம எடுக்கணுமோ இப்பதான் அதை எடுக்கணும். அப்பதான் முழுமையாக எடுக்கலாம் அப்பா கிட்ட. तो ये है अंदर में हाँ अपने रखने की बातें हैं। कोई ऐसे भी नहीं है नशा है तो कोई बाहर से हमको चाह अपना नहीं, ये अंदर की बातें हैं। अंदर में खुशी रहेगी कि வெளிப்புற விடயம் கிடையாது, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய போதை. போதை இருக்குன்னு சொல்லி நம்ம வெளியில காமிக்கும், உள்ளுக்குள்ளார அவ்வளோ போதை. அப்படின்னா உள்ளுக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம். நம்ம யாரு, யாருடைய குழந்தைகள், நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், அவ்வளோ சந்தோஷம். अब अभी देखो किसकी संतान और कौन बनते हैं, तो हाँ अभी हमारी चढ़ती कला है, उतरती कला अभी पूरी हुई। இது வந்து நம்மளுடைய ஏறும் கலை, இறங்கும் கலை இப்ப முடிஞ்சிட்டது. अभी हमारी चढ़ती कला है, उसी समय बाप आकर करके हमको देखो ये सभी नॉलेज देते हैं। தான் அப்பா வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த 3 காலம் இல்ல, இந்த 3 காலங்களுடைய ஞானத்தை அப்பா கொடுக்கிறார். तीनों कालों की, इसीलिए त्रिकालदर्शी हम भी अभी मास्टर त्रिकालदर्शी हैं। அதனாலதான் திரிகாலதர்ஷின்னு சொல்லுது. அதனாலதான் நம்மளும் என்ன ஆகிறோம், மாஸ்டர் திரிகாலதர்ஷி. बाप त्रिकालदर्शी हैं तो हम भी तो कम नहीं है, हम भी उनके बच्चे अभी मास्टर त्रिकालदर्शी, यानी அப்பா வந்து திரிகாலதர்ஷின்னா நம்ம என்ன குறைவா, நம்மளும் மாஸ்டர் திரிகாலதர்ஷி. तीनों कालों को जानने वाले हम भी बनते हैं ना। சோ நம்மளும் 3 காலங்களை தெரிஞ்சவங்களாக ஆகிறோம் இல்லையா? बाप बैठ कर करके हमको तीनों कालों की, 3 काल का, 3 काल क्यों का है, 4 काल नहीं, 5 काल नहीं, काल का मतलब है समय। ஏன் 3 காலங்கள்னு சொல்லிருக்கு, 4 காலங்கள் இல்ல 5 காலங்கள்னு சொல்லலையே, ஏன் 3ன்னு சொல்லிருக்கு? तो हमको 3 काल का बैठ कर करके नॉलेज दिया, क्योंकि 3 समय का चेंजेस है। कैसे हैं कि हम आदि आत्माएं शुरू से। சோ ஏன் இத வந்து சொல்லிருக்குன்னா கால் அப்படின்னு சொன்னா காலம். சோ அது 3 தடவை மாறுது. எப்படி? निराकारी दुनिया से आती हैं, तो पहला समय वो है जहाँ से हम आत्माएं आती हैं, भाई निराकारी दुनिया से, फिर आती हैं इधर। நம்ம வந்து நிராகார உலகத்துல இருந்து வரும், இந்த சாகார உலகத்துக்கு வரும். நிராகார உலகத்துல இருந்து இப்போ நிராகாரி ஆத்மாக்கள் நம்ம அங்க இருந்து வரும். அதுக்கப்புறம் இந்த சாகார உலகத்துக்கு வரும் कॉर्पोरियल। इसमें फिर हम बहुत में बहुत 84 जन्मों का चक्कर चलते हैं। சோ இங்க வந்து நம்ம மேக்சிமம் ஜாஸ்தி வந்து 84 பிறவிகள் இந்த உலகத்துல எடுக்கிறோம். அந்த சக்கரம் போகுது, चलते हैं तो 84 जन्म पूरे करते हैं, फिर हम वापस जाते हैं। அந்த 84 பிறவிகள் முடிச்சுட்டு நம்ம திரும்பி போறோம். मध्य काल हो गया हमारा ये जन्मों का, आदि काल हो गया निराकारी दुनिया से आने का, हम निराकार हैं। तो எவ்வளவு அழகா சொல்றாங்க மாமா. சோ நடுவுல இருக்கக்கூடியது அந்த டைம் 84 பிறவிகள் நடுவுல இருக்கு. சோ ஆதி ஆரம்ப காலம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நிராகார ஆத்மாக்களாக இருக்கும் பிறந்தாமல் நிராகாரி உலகத்துல. அதுக்கப்புறம் மத்தியம் சொல்லும் பொழுது, நடுவுலன் வரும் பொழுது நம்மளுடைய பிறவிகள் மேக்சிமம் 84. आदि हमारी शुरू आत्मा की आदि है, हमारी निराकारी की, हम आदि निराकारी हैं। சோ ஆரம்பம் அப்படின்னு சொன்னா, ஆதி ஆரம்பம் அப்படின்னு சொன்னா நிராகாரி ஆத்மாக்கள் நம்ம பிறந்தாமல் நிராகாரி உலகத்துல இருப்போம். पीछे मध्य में जन्मों में आते हैं, ये पुनर्जन्म का हमारा चक्कर है। சோ நடுவுல வந்து நம்ம நம்மளுடைய பிறவிகளுடைய சக்கரத்துல வரும், மறுபிறவி உடைய சக்கரத்துல வரும். फिर वो पूरा होकर के फिर हमको अंत जहाँ से आए हैं फिर वहां जाना है। तो आज முடிச்சிட்டதுக்கு அப்புறம், அந்த சக்கரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க இருந்து வந்தோமோ திரும்பி அங்கேயே போகணும். இது பாருங்க,
நம்ம ஜென்ரலா லௌகீகத்துல என்ன சொல்றது, இது நான் ஆட் பண்றேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதனால்தான் 3 காலங்கள் சொல்றது. அம்மா அவ்வளோ அழகா இதை விளங்கப்படுத்துறாங்க. அந்த காலங்களிலும் அந்த உலகங்கள் வருது. மீனிங் அந்த நிராகாரி, அதுக்கப்புறம் இங்க, அதுக்கப்புறம் திரும்பி போறது. मध्य अंत शासन கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்னாங்க இல்லையா அம்மா, இதனால சிந்திச்சு பார்க்கக்கூடியது. மீனிங் இதுதான் வந்து ஆரம்பம், மத்தி, இறுதி. காலத்தோடைய ஆரம்பம், மத்தி, இறுதி சொல்றாங்க. காலம் அப்படின்னு சொன்னா வெறும் இங்க இருக்கக்கூடிய காலச்சக்கரம் மட்டும் இல்ல, மேலேந்து நம்ம வரோம், அதுக்கப்புறம் இங்க நம்மளுடைய பாகத்தை நடிக்கிறோம் அப்படின்னு, அதுக்கப்புறம் திரும்பி போறது. சோ இது 3ம் தான் அம்மா சொல்றாங்க திரிகாலதர்ஷி அப்படின்னு.